தூக்கிய கலைஞர். ரெடியா ரெடியா சொல்லுங்க புவனேஷ் சொல்லுங்க. சரியா? ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முகநூல் தொலைக்காட்சி, வீகம் டிவி, ராஜசபா டிவிக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய வீகம் டிவி, ராஜசபா நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய லக்ஸ்டோ மீடியா நெட்வொர்க் அவனுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வு, இந்த மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதற்காக என்று பார்க்கின்ற போது மிக விரைவில், அதாவது எதிர்வருகின்ற 23ஆம் தேதி கல்முனை மாநகரத்திலே கிழக்கு சீமையிலே என்கின்ற ஒரு மாபெரிய கலை கலாச்சார நிகழ்வு வசந்தம் எக்ஸ்போ 2025 என்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வு 2026ஆம் ஆண்டு நமது இலங்கை மண்ணில், குறிப்பாக கிழக்கு மற்றும் தலைநகரிலே இடம்பெற இருக்கின்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டினுடைய ஒரு முன்னோடி நிகழ்வாக நிகழ்வு அமைய இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனை முன்னிட்டு இந்த வசந்தம் எக்ஸ்போ கிழக்கு சீமையிலே நிகழ்விலே தமிழ் இலக்கிய முன்னோடி மாநாடு, கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது. புத்தக வெளியீடுகள், தமிழ் முஸ்லீம் பாரம்பரிய நிகழ்ச்சிகள், கவியரங்கம், புல்லணி, மசீதா, பரதம், நாடகம், அதாவது நாடகம் என்று சொல்கின்ற போது பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுடைய நாடகம், விவாத போட்டி, இதெல்லாம் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. அதே போல் நாங்கள் இசை அரங்கம் என்கின்ற மகுடத்திலே ஒவ்வொரு இடமும் 8 மணிக்கு பின்னர் இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இதேபோல அறிவிப்பாளர்களாக வர இருக்கின்றவர்களுக்கு, அறிவிப்பாளர் கனவை நனவாக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன்களுக்காக மாபெரும் குரல் தேடல்,
அறிவிப்பாளர் போட்டி ஒவ்வொரு தினமும் இடம்பெற இருக்கிறது. அது 26ஆம் தேதி வரை மட்டும்தான் இடம்பெறும். 23லிருந்து 26 வரைக்கும். 26ஆம் தேதி 3 பேர் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணப்பரிசு விருது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் பற்றிய விரிவான விஷயங்களை பேசுவதற்கு முதல் இங்கே எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எங்களுடைய லக்ஷ்மி மீடியாவினுடைய முன்னாள் ஊடகச் செயலாளர் ஜெகத் இருக்கிறார், எங்களுடைய அறிவிப்பாளர் வில்சாமி இருக்கிறார். முன்வரிசையிலே வைஎஸ் ரியாத் அவர்கள் எங்களுடைய கடந்த கால செயலாளர், அதேபோல சமூக செயற்பாட்டாளர் தானிஷ் அஹமதுல்லா, அதேபோல் கலைஞர் வாஜித் அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் இன்னொருவரை சொல்ல வேண்டும், இந்த நிகழ்வு இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைவதற்கு என்னோடு பக்கவலமாக இருந்து பொருளாதார முக்கியம். அப்படியான ஒரு தேவைக்கு அதாவது முதலீடு எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய லக்ஷ்மி மீடியாவிலே புதிதாக இணைந்து என்னுடைய கடந்த கால நண்பர் ஏர்வேஸ் ட்ராவல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் உவேசால் இங்கே இருக்கிறார். அவரை நாங்கள் இந்த இடத்திலே வளர்க்க முடியாது. அவர்கள் அதே போல் நாட்டார் காலனியிலே பிரசித்தமான எங்களுடைய ஆலம்பாவாசர் அவர்கள் இருக்கிறார்கள். நேற்று ஒரு நிகழ்விலே அவர்கள் எல்லோரும் வந்து என்னை பொது நூலகத்தினுடைய அபிவிருத்தி குழு வாசக வட்டத்தினுடைய செயலாளராக தெரிவு செய்திருந்தார்கள். அதில் ஒருவர் ஆலம்பாவாசர் அவர்கள், அவர்களை நான் விழித்தவனாக அவருடைய நாட்டார் பாடலும் இருக்கிறது இந்த நிகழ்வில். அதே போல் எங்களுடைய நிசான் ஜேபி அவர்கள் லக்ஷ்மி மீடியா நெட்வொர்க் அவருடைய உறுப்பினர், அதே போல் NCJP-னுடைய தேசிய சமாதான நீதிபதி சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிற உறுப்பினர் நிசான் ஜேபி அவர்கள் சமூக செயற்பாட்டாளர். அவர்களையும் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய அந்த கல்முனையிலே நடைபெற இருக்கின்ற நிகழ்வில் ஒரு அங்கமாக இரத்த முகாம் ஒன்றை நடத்தி இருக்கிறோம். அதிலே நாங்கள் இரத்தத்தை வழங்குகின்றவர்களுக்கு சர்டிஃபிகேட், கீடக், மக் என்பன கொடுக்க இருக்கிறோம். அதற்கான ஒரு அனுசரணையாளராக நிசார் ஜேபி நேற்று சந்தித்தபோது நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி முன்வந்திருக்கிறார். இப்படியான நல்ல உள்ளங்கள் தான் எங்களோடு இருக்கிறார். அவரையும் நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அவருடைய மகன் அஸ்பர் இருக்கிறார், அவரையும் நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும், ஊடகத்தின் பால் கொண்டு செல்ல வேண்டும், அவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் எங்களுடைய மாஜிதா தௌஃபீக் அவர்கள் இங்கே இருக்கிறார். 3 கவியரங்கம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கிறது. இந்த 3 கவியரங்கத்திலும் இருந்து தெரிவு செய்யப்பட்டு எடுக்கப்படுகின்றவர்களுடைய கவியரங்கம் எங்களுடைய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலே இடம்பெற இருக்கிறது. ஆகவே 3 கவியரங்கத்துக்கு ஒரு கவியரங்கத்துக்கு பொறுப்பாக மாஜிதா தௌஃபீக் நியமிக்கப்பட்டு அதற்கு ஒரு குடும்பத்தை திறந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய 3 கவிதை புத்தகங்கள் வெளிவர இருக்கிறது. அந்த 3 கவிதை புத்தகங்களுக்கான கவிதைகள் கோரப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய 100 என்று 300 கவிஞர்கள் 300 கவிதைகளோடு அதில் அந்த புத்தகத்திலே முகம் காட்டுவார்கள். அவர்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அதேபோல் ரிஷாமா எங்களுடைய ஊடக பொறுப்பாளராக இருந்து கடந்த காலங்களிலே நிறைய நிகழ்வுகளை செய்து காட்டியவர், துருக்கானவர், பல்கலைக்கழக உதவி விரிவுரையாளராக இருந்து எங்களோட லக்ஷோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இளம் அறிவிப்பாளர். அதே போல் எங்களுடைய சமீனா அவர்கள் கவிஞர், அதேபோல் நூரி ஷிஃபா, எங்களுடைய நஸ்ரீன் டீச்சர் ஹிஜ்ரா, அதேபோல் இன்னும் இருவர் எங்களோட புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அவர்கள். அதே போல் எங்களோட ரனிஷா, அதேபோல நஸ்லா கடந்த காலங்களில் எங்களுடைய ஊடக பேச்சாளராக இருந்து நிறைய அமைப்புகளிலே முகம் காட்டி இந்த மீண்டும் லக்ஷோவிலே தொடர்ச்சியாக பயணிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாங்கள் வாழ்த்த வேண்டும். ஆகவே இந்த லக்ஷ்மி மீடியா நெட்வொர்க் ஸ்ரீலங்கா என்பது 29வது வருடத்தை எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் கொண்டாட இருக்கிறது. அதில் எங்களுடைய லக்ஷ்மி மீடியாவுடைய அனைத்து உறுப்பினர்களும் கௌரவப்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதற்கான அனுசரணையாளர்களும் முன்கூட்டியே கிடைத்து விட்டார்கள். அதிலே பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் முன்வந்திருக்கின்றார். அந்த நிகழ்வும் பிரம்மாண்டமாக தலைநகரிலே அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அருகி ஜனாதிபதியோ அல்லது ஒரு ஆளுநரையோ செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கிழக்கு சீமையிலே நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பிரதான அனுசரணை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள் நெஸ்டமோன் அவர்கள். அந்த முதலாவது தினம் 23ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு கல்முனை சந்தாங்கனி விளையாட்டு மைதானத்திலே பிளட் பேங்க், அதாவது இரத்த அன்னதான இரத்ததான முகாம் இடம்பெற இருக்கிறது.
போலீசாருடைய நடமாடும் சேவை இடம்பெற இருக்கிறது. அதே போல் பிரதேச செயலகத்தினுடைய நடமாடும் சேவை, விதாதா, நைட்டா போன்ற தனியார் கல்வி நிறுவனங்களுடைய கல்வி வழிகாட்டல் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. இதே போல் தனியார் நிறுவனங்களுடைய வர்த்தக கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. இதே போல் முன்பள்ளி பாடசாலை பணியாற்றினுடைய வழிகாட்டலிலே முதல் நாள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் நாள் நிகழ்விலே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாடசாலை, அதாவது முன்பள்ளி பாடசாலை பிள்ளைகள் அந்த நிகழ்வுக்கு சிறுவர் தினத்தை கொண்டாட வர இருக்கிறார்கள். இதே போல் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நாங்கள் கௌரவப்படுத்த இருக்கிறோம். அந்த முதல் நாள் நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கல்விமான்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள், கலைஞர்கள், போலீஸ் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். தூற்றுவோர் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் என்கிற அடிப்படையிலே எங்களுடைய இந்த லக்ஸ்டோ மீடியா நெட்வொர்க்கினுடைய வளர்ச்சியை இறைவனை தவிர யாராலும் தடுக்க முடியாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயணம் ஒரு நேர்த்தியான ஒரு சமூக பணி, அதாவது ஒரு மோட்டிவேஷன், அதாவது மோட்டிவேட் பண்ணுற ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை கடந்த காலங்களில் நாங்கள் தனியார் நிறுவனங்களுடைய உதவியோடு செய்து வந்தோம், இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அன்று செய்த விஷயங்கள் பெரிதாக இருக்கலாம், இன்று செய்கின்ற விடயங்கள் ஊக்கப்படுத்துகிற விஷயம் அது சிறிதாக இருந்தாலும் அது உண்மையிலே மறுமையிலே நாங்கள் எழுத்தாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஊடகம் சார்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைலுக்குள்ளே போய் பார்க்கலாது. ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் எங்களுடைய லக்ஷ்மி மீடியாவுடைய சர்டிஃபிகேட் இருக்குது. ஆகவே நாங்கள் வெளியிலே செல்கின்ற போது இன்று நிறைய பிள்ளைகள் சார் இந்த மதிச்சிங்களான்னு கேட்பாங்க, இல்லை எப்படி கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட கேட்பாங்க, சொல்லுங்கம்மான்னு சொன்னவரை உங்களோட ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டோம் ஒரு 8 வருஷத்துக்கு முதல்ல அல்லது 10 வருஷத்துக்கு பாலிகை ஸ்கூலில் அல்லது ஜாகிராவில் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்குது. ஆகவே எங்களுடைய லக்ஷ்மி மீடியா நெட்வொர்க் ஒரு வழிகாட்டுகின்ற அமைப்பு, இங்கே பலர் வழிகாட்டுகின்றவர்கள் தான் எங்களுடைய இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மாபெரும் வசந்தம் எக்ஸ்போ நிகழ்ச்சியோடு எங்களோட கைகோர்த்து லக்ஷ்மி மீடியா நெட்வொர்க்கிற்காக ஒரு கைகோர்த்து இருக்கிறது வசந்தம் டிவி, வசந்தம் FM. இந்த வேளையிலே என்னுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர், அதே போல் எங்களுடைய வசந்தம் டிவியினுடைய முகாமையாளர் இர்ஃபான் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகள் கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சேர்மன் 3 நாளைக்கு முதல் வசந்தம் டிவிக்கு நேரடியாக சென்று அதற்கான பேச்சுவார்த்தைகளோடு ஈடுபட்டு இந்த நிகழ்வை எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அடிப்படையிலே எங்களோடு வசந்தம் டிவி கைகோர்த்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஊடக அனுசரணையை தினகரன் பத்திரிகை வழங்கி கொண்டிருக்கிறது. செந்தில் வேலவர் ஐயா எங்களுக்கு இன்றும் எங்களுடைய அந்த நியூஸை போட்டுத்தாரத்தில் மும்முரமாக இருந்து அவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இந்த வேலையில் நன்றிகள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தாரசபா டிவி, பிகம் டிவி, எங்களுடைய ஏடி நியூஸ், எங்களுடைய நேசம் டிவி, இவ்வாறான ஊடகங்களில் எமக்கு ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது. அதேபோல் மெட்ரோ மிரர் பத்திரிகை, அதேபோல் அனுசரணையாளர்களாக பார்க்கின்ற போது ரெட் சில்லி சாய்ந்தவர்களிலே சுவையின் சிகரமாக திறந்து கொண்டிருக்கும் ரெட் சில்லி நிறுவனம் புதிதாக, அதாவது அவர்களுடைய நிறுவனத்தை புதிதாக மாற்றி அண்மையிலே திறந்து வைக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய நிறுவனம் தான் அனுசரணை. மற்றொரு நிறுவனம் கோயின்ரேட் அகாடமி, அவர்களும் எமக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இன்னொரு நிறுவனம் ஏர்வே ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனம் எங்களோடு அனுசரணை என்பதை விட அவர்கள் பங்காளிகளாக எங்களோடு இருந்து நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சாஸ் அகாடமி கல்முனையிலே அழகு கலை போன்ற, அதே போல் மீடியா, அதே போல் இன்னும் பலவிதமான பயிற்சிகள் வழங்கி வரும் சாஸ் அகாடமி நிறுவனம் எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனங்கள் யாவற்றுக்கும் நாங்கள் நன்றிகள் கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் பலவிதமான அனுசரணையாளர்கள் எங்களோடு கைகோர்த்து வர இருக்கிறார்கள். இன்னும் இருக்கின்ற அந்த வாரத்திற்குள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். இந்த அடிப்படையில் எங்களுடைய மாபெரும் கலை கலாச்சார வர்த்தக கண்காட்சி இந்த நிகழ்வு கல்முனை சன்னாநதி மைதானத்திலே 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் இன்னும் அதிகமான மக்கள் வந்தால் அதை 29ஆம் தேதி வரை நாங்கள் அந்த நாளை நீடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதற்கு கல்முனை மாநகர சபையுடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது. அதனுடைய ஆணையாளர் ராமேஸ்வர் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகள் கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில்
இதுவரையில் லக்ஷ்மி மீடியா நடாத்திய பிரம்மாண்டமான நிகழ்வுகளில் பார்க்க இந்த நிகழ்வு சுற்றுமுழுதாக ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய லக்ஷ்மி மீடியாவுடைய அனைத்து உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எங்களுடைய கமிட்டி மிக முக்கியமானவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய அனைத்து சாதாரண உறுப்பினர்களும் அந்த நிகழ்விலே கடைசி நேரத்திலே இணைந்து கொள்வார்கள் என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய இந்த நிகழ்விலே வர்த்தக ரீதியாக விளம்பர ரீதியாக இணைந்து கொள்ளக்கூடியவர்கள், இணைந்து கொள்ள ஆசைப்படுகின்றவர்கள் 077 93 22 79 7 மற்ற தொலைபேசி இலக்கம் 077 26 33 227 077 36 51 123 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டோல்களை போட்டு உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் நிறைய சோதனையில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு மானிய அடிப்படையில் அந்த இடங்களை முழுவதும் இலவசமாக இல்லாவிட்டாலும் மிக குறைந்த விலையிலே நாங்கள் ஸ்டோல்களை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதேபோல் 26ஆம் தேதி மாபெரிய திறமைக்கான தொடர் விருது இதுவரையில் லக்ஷ்மி மீடியாவிலே உறுப்பினர்களாக இருந்து விருது பெறாதவர்கள் அதிலே உருவாக்கப்படுகிறார்கள். அதே போல் ஏனைய விருது பெற்றவர்களுடைய கைகளினால் லக்ஷ்மி மீடியா நியூஸ் உறுப்பினர்களுடைய கைகளினாலும் அவர்களுக்கு விருது வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே விருது என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தேடி போக தேவையில்லை. அது வந்து தானாகவே நம்மை தேடி வரும். அப்படி நாங்கள் நடந்து கொண்டால் நாங்கள் இதை விட பெரிய விருது தான் பெற முடியும். ஆகவே எங்களுக்குள் நாங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே திறமையாளர்களை இனம் கண்டு சமூக சேவையாளர்களை இனம் கண்டு அந்த விருதுகளை வழங்குவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த கிழக்கு சீமையிலே நிகழ்வு இது இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுகின்ற போது வெற்றி பெற்றால் இறைவனுடைய நடத்தோடு இதைவிட பிரமாண்டமான நிகழ்வை எதிர்காலத்திலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னும் ஒரு படிவே இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் என்னுடைய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டுக்காக நாங்கள் ஆய்வு கட்டுரைகளை நாங்கள் விரைவில் பேப்பர் மூலமாக ஊடகங்கள் வாயிலாக போல் பண்ணியிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு கூட செய்யலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல் நாங்கள் செலவு செய்து சாப்பாடு போட்டு ஒன்று கூடி திட்டமிட்டாலும் கூட தொடர்ச்சியான மழை காரணம் தேர்தல் வந்ததன் காரணமாக நாங்கள் அதனை பிற்போட்டு வந்து இன்று வரையில் அந்த மாநாட்டினுடைய முன்னோடி நிகழ்வுகள் நடைபெறுகிறது தவிர மாநாடு இன்னும் இடம்பெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் இந்த மாநாடு நடக்குமா அல்லது இதை இவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்று ஒரு சில மூத்த இலக்கியவாதிகள் தலைநகரில் தான் நடத்த வேண்டும் என்றெல்லாம் அங்கலம் கட்டுவது நடத்தினால் ஈடுபடாதெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை இன்று கடந்த காலங்களில் அப்படி பேசியவர்களோடு என்னோடு நேற்றைய முன்தினம் இந்த மாதம் முழுக்க என்னோடு அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைத்திருக்கு இந்த நிகழ்வுக்கு அனுசரணை மூலமாக. முந்த நாள் ஒருவர் சந்தித்து அவர் சொன்னார், நான் 300 பேருக்கு அடிச்சுதான் பேராளர் இது கொடுக்குறது. இன்னொரு சொன்னார், நான் சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்குறது. இன்னொரு சொன்னார், சாப்பாட்டை கொடுக்குறது. இப்படின்னு சொல்லி எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் வெளிநாட்டு அதே போல உள்நாட்டில் இருக்கின்ற நிறைய அனுசரணையாளர்கள் எங்களுக்கு உதவுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். நேற்று எங்களுடைய இந்த மாநாட்டினுடைய செயலாளர் முஸ்தீன் அவர்களை தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம். அது முஸ்தீன் தான் செயலாளர், மாநாட்டு குழுவினுடைய செயலாளர் முஸ்தீன் அவர்கள் நேற்றும் தொடர்பு கொண்டிருந்தார். அவருக்கும் சில வேலைப்படுத்தும் காரணமாக நாங்கள் எல்லோருடைய, அதாவது இலங்கை யாரையும் நாங்கள் ஒதுக்கிறதில்லை, இலங்கையில் இருக்கிற அதே போல் வெளிநாடுகளில் இருக்கின்ற எல்லோருடைய ஒத்துழைப்போடும் அந்த மாநாட்டை வெற்றியாக நடாத்தி முடிப்பதற்கு ஒரு முன்னோடி மாநாடாக இந்த கிழக்கு சீமையிலே நிகழ்வை எல்லோரும் பயன்படுத்துங்கள். வருகின்ற எல்லோருக்கும் நாங்கள் ஒரு பேராளர் சான்றிதழ்களை இந்த நிகழ்விலே வழங்கியிருக்கிறோம். இலங்கையில் எப்பாகத்திலிருந்து வந்தாலும் எங்களுடைய ஊடக பேச்சாளர்களோடு அதே செயலாளர்களோடு நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே இனிவருகின்ற காலங்களில் இந்தியாவிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நினைத்திருக்கிறோம். அதேபோல் துபாயில் நடத்தியிருக்கிறோம். கட்டாரிலே இன்ஷா அல்லாஹ் கட்டாருக்கும் சென்று நாங்கள் அங்கும் ஒரு சில நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தியிருக்கிறோம். எங்களுடைய முன்னாள் செயலாளர் ரியாத் அவர்களும் இன்னும் ஒரு சில நாட்களிலே கட்டாரிலே வசிப்பதற்காக
சார்ந்தால் அவர் போயிருக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டம் நாங்கள் போயிருக்கிறோம். விசாரணையாக தான் இருக்குது. அவர் என்ன வாஜித் சார் என்ன இருக்கிறார், அவரும் கடல் கடந்த ஒரு பெரிய நாட்டுக்கு போகிறார். அவர் மார்னிங்கில் பேசினார். அவர் போனாலும் அவரும் ஒரு எங்களோட ஒரு ரெஸ்பான்சிவ் எங்களோட அப்படியானவர்களைத்தான் நாங்கள் லக்ஸ்டோவிலே வைத்திருக்கிறோம். ஆகவே லக்ஸ்டோ உங்களுக்கான களம் கொடுக்கும் என்பதிலே இந்த சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் இறுதியாக இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே எங்களுடைய வசந்த் டிவியினுடைய அறிவிப்பாளர் சாமியார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் என்றால் எல்லோரும் நீங்கள் நேர காலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மாநாடு மிக சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு வீரம் டிவி, அதே போல் தால்சவா டிவியினுடைய இருவர் ஜேர்னலிஸ்ட், அதே போல் என்னுடைய அறிவிப்பாளர் ரின்சான் அவர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய தீவிரமான நன்றிகளை கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக கடைசியாக எங்களுக்கு ஊடக கனெக்ஷனை வழங்கி கொண்டிருக்கின்ற தினகரன் பத்திரிகை வானமந்திரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏடி நியூஸ், அதே போல் நேசன் டிவி, மெட்ரோ மிரர் ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தார்கள். சாஸ் அகாடமி நிறுவனம், வளர்ச்சியில் நிறுவனம், ஏர்வே டிராவல்ஸ் நிறுவனம், கோயிட் அகாடமி நிறுவனம், நெஸ்டமோல் நிறுவனம் பிரதான சேவை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே முதல் நாள் நிகழ்விலே கலந்து கொள்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நெஸ்டமோல் நிறுவனம் நிறைய பரிசுகளை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை கடந்த 3-4 நாட்களின் முன்வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வை இங்கே வந்திருக்கின்ற, அதாவது இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் எப்பாகத்தில் இருந்தாலும் முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை அங்கே அழைத்து வந்து படிப்பில் அந்த விளையாட்டு என்கிறது வந்து ஒரு பாடம். ஆகவே பிள்ளைகளுடைய அந்த உளவியல் மாற்றம் கருதி அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படியான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஆகவே அதனை பயன்படுத்திக் கொள்வது. இப்போ நிறைய பேர் வந்து 10,000, 20,000, 50,000 பஸ் வேனெல்லாம் பிடிச்சி கொண்டு என்ன செய்வாங்க, லெசவேர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி இப்படியான விளையாட்டுகளை காட்டுறதுக்கு வேறு இடங்களுக்கு சுற்றுலா போவாங்க. நாங்கள் காலடியை கொண்டு வந்து பிள்ளைகளை முயற்சிப்படுத்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற ஆசிரியர்களை நாங்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த இடத்திலே செய்ய இருக்கிறோம். குறிப்பாக கடைசியாக சொல்கிற விஷயம், அறிவிப்பாளர்களாக வேண்டும் என்று நினைக்கின்ற ஜீவன்களுக்காக வானொலியிலே இணைந்து கொள்வதற்கான வழிகாட்டல்கள் அங்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் அறிவிப்பாளர் கனவை நனவாக்கிட நீங்கள் ஒளிவாங்கியை பிடித்து 1 நிமிடம் பேசி உங்களுடைய குரலை உயர்த்தி உங்களுடைய திறமையை வழிகாட்டுகின்ற போது வசந்தம் டிவி, வசந்த் மேகம் எங்களுடைய பல குழுக்கள் அங்கே இருந்து உங்களுக்கு உதவி செய்து 3 பேருக்கு விருதுகள் வழங்க, பணப்பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறோம். ஏனையவர்களுக்கு எல்லோருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது. அது யாராக இருந்தால் ஏனையவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முன்பள்ளி டீச்சர்ஸ் மார்க் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அங்கே கொண்டு வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் முதல் நாள் நிகழ்வு 23ஆம் தேதி மட்டும் காலை நேரத்தில் இடம்பெறும். 8:30 மணி தொடக்கம் நள்ளிரவு வரை இடம்பெறும். அதில் 5 மணிக்கும் காலையில் 8:30 மணிக்கும் இடையில் முன்பள்ளி டீச்சர்ஸ் மார்க், அதே போல் பிள்ளைகள் வருவதற்காக அந்த இலவசமாக நாங்கள் உள்ளெடுப்போம். சரியான பேரண்ட்ஸ் மார்க் இல்லை, பேரண்ட்ஸ் மார்க் வந்து டீச்சர்ஸ் மார்க்கோட தொடர்பு அதுக்கான ஒரு சிறிய டிக்கெட் ஒன்றை எடுத்து தான் வரணும். பிள்ளைகளுக்கும் டீச்சர்ஸ் மார்க் மட்டும் அவங்களோட யூனிஃபார்த்தோட கண்டிப்பாக வரும் மார்னிங்கில். அப்போ அங்கே பலூன் உடைத்தல் போட்டி இடம்பெற இருக்கிறது. அதே போல் பட்டம் ஏற்றுதல் போட்டி நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். இன்னும் சில போட்டிகளை நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். அது அந்த போட்டிகளிலே கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கடைசியாக நாங்கள் இந்த மாநாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். கிழக்கு சீமையிலே 2025 வசந்தம் எக்ஸ்போ நிகழ்வு வந்து கல்முனை சந்தாமணி மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு அறிவித்திருக்கிறோம். தமிழ் இலக்கிய முன்னோடி மாநாடு, கலை கலாச்சார வர்த்தக கண்காட்சி, புத்தக திருவிழாவுடன் கல்வி தொழில் வழிகாட்டுதல், சூப்பர் ஸ்டார் புகழ் பாடல்கள் பாடலில் கலந்திருக்கின்ற நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பாரம்பரிய கூட்டு போன்ற நிகழ்வுகளும் அந்த இடத்திலே பல்கலைக்கழகத்திலே இருந்து அந்த மாணவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். நாடகங்கள் 2 பல்கலைக்கழக மாணவர்களுடைய
நாடகம் பட்டிமன்றம் எல்லாம் அதில் வருகின்றது. ஆகவே நிகழ்ச்சி சம்பந்தமாக நீங்கள் இணைந்து கொள்ளணும் எங்களோட சொன்னால் தொடர்பு கொள்வது 0777932279 0777263327 0777365123. எமக்கு பிரதான அனுசரணை நீங்கள் வழங்குகின்ற போது உங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வசந்தம் எஃப்எம்னுடைய அதாவது இரவு நேர கதாநாயகன் புவனேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நேரத்திலே இர்ஃபான் அவர்களும் இணைந்து கொள்வார்கள். இவரை நீங்கள் வசந்தையில் போன்ற நிகழ்ச்சியில் நிறைய அந்த மோட்டிவேட் பண்ணுற விஷயங்களை முகநூலில் அவர் செய்து கொண்டிருப்பார். சிறந்த ஒரு அறிவிப்பாளர். அந்த அடிப்படையில் இந்த வசந்தம் டிவி சார்பாக இந்த லக்ஷோ மீடியா சார்பாக இந்த நிகழ்ச்சி பற்றிய நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக புவனேஸ்வரிலிருந்து சில ஒரு வாழ்த்தாக நிகழ்வு சம்பந்தமான விஷயங்களை சொல்வதற்காக புவனேஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி திட்டமானது நிறைய தொழில் சார்புகளை உதாரணத்துக்கு முக்கியமான அரசு பணியாளர்கள் இணைத்துக் கொண்டு ஒரு செய்தி வேலை திட்டமாக இருக்கிறது. குறுகிய காலத்தில் இந்த வேலை திட்டம் முன்னெடுத்து வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியான விடயங்கள். அதே போல் இது போன்ற பிரதேசங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க வேண்டும். காரணம் நிகழ்வுகளும் நிகழ்வுகளும் தான் எங்களுடைய அடுத்த கட்ட விடயங்களுக்கு கை கொடுக்கும். அது மாற்று கருத்தை கிடையாது. அதுபோல் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு என்பது சொன்னது போல் கதைக்கும் பொருளைகளை என்பது நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். குறுகிய காலத்தில் பல வேலைகளை செய்து ஒரு முழு வேலை திட்டமாக எங்களிடம் சொன்னார். இப்படி ஒரு வேலை திட்டம் இருக்கிறது சொல்லி எங்களுடைய நிர்வாகர் நம்ம சிறுபான் அவர்கள் அவரும் எங்களோட பேசினார். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லி இர்ஃபானுடைய முழு முயற்சி அந்த பக்கம் இருக்க, இவர் சார்பாக இந்த பக்கம் முழு முயற்சி இருக்க, இந்த வேலை திட்டம் செவ்வனே அழகாக நடைபெற போகுது என்பது எந்தவித மாற்று கருத்து இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்கள் ஊடகம் சார்பாக நன்றிகளை சொல்லிவிட்டு, அதேபோல் அறிவிப்பாளர் கனவு நனவாக்குவதற்காக ஒரு செயல் திட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் சிறந்த அறிவிப்பாளர்கள் தமிழ் மொழி மூலமாக பேசக்கூடிய அறிவிப்பாளர்கள். நாங்களும் அறிவிப்பு செய்கிறோம், நாங்களும் பேசுகிறோம் என்று சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவதை தவிர்த்து சிறந்த அறிவிப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது எங்களுடைய கடமையாக இருக்கும். காரணம், எங்களுடைய மொழி என்பதை முக்கியமாக இருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற அறிவிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு நிகழ்ச்சி திட்டமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போட்டி அடிப்படையான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது. அதற்கான சில வாய்ப்புகளும் அங்கே கொடுக்கப்பட காத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கு பங்கு பெற்றும் விரும்பிகளையும் நாங்கள் அறிவிப்பு கனவை வைத்திருக்கின்றவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்ற மற்ற நாளில் உங்களுடைய வருகை உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். வெற்றி தோல்வி இருந்தாலும் பட்சமாக இருந்தாலும் அந்த பங்கு பற்றில் உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். காரணம், நாங்கள் நேர்காணலில் போது நிறைய விடயங்கள் நாங்கள் வருகின்றவர்கள் நாங்கள் சொல்லுவோம், இதை பாருங்கள், இந்த விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் அதை பார்க்காமல் தான் வருகிறார்கள். காரணம், இப்போ நிறைய மீடியா படித்து கொடுக்குறது நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல படித்து கொடுக்குற திட்டங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லாமே சரியா என்று கேட்டால் கிடையாது. முக்கியமான விடயங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஆக நாங்களே இங்கே ஒரு நடுவராக செயல்படும் போது நாங்கள் கட்டாயம் போட்டியை தாண்டி பல விடயங்களும் சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் வாருங்கள், அறிவிப்பு கனவை நனவாக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இன்னும் ஏராளமான பல விளையாட்டு கொண்டாட்டங்கள் ஒரு கொண்டாட்டம் நிகழ்ந்த ஒரு நாளாக அன்றைய நாள் வரப்போகிறது. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வருகின்றோம். வசந்தம் டிவி, வசந்த மக்கள் அனுசரணையில் அங்கே உங்களோட பல விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று கோல் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். எந்த விதமான ஏற்பாடு இப்போது எங்களிடம் இல்லை. ஆனால் நிகழ்ச்சி அன்று எங்களால் முடிந்த அளவு நிகழ்ச்சி திட்டங்கள் சரிவர நடக்கும் என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி புவனேஷ். இந்த இப்போது நாங்கள் எமது நிகழ்வு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசிவிட்டோம். எங்களுடைய நேர்கள், சொந்தங்கள், அபிமானிகள் எல்லோரும் இந்த நிகழ்வை, இந்த நேரலையை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு தகவலை சொல்வதற்கு உதவி புரியுமாறு
என்னுடைய வீகம் டிவியினுடைய பணிப்பாளர் நண்பர் யனுஸ் அவர்களும் என்னுடைய லால்சவா டிவியினுடைய முக்கியமான ஒரு அறிவிப்பாளர், அதேபோல் சமூக ஏற்பாட்டாளர் ரின்சாம், அதேபோல் தொழில்துறை வரை கொண்டிருக்கின்ற அந்த தம்பி, இங்கே வந்திருக்கின்ற எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அனுசரணையாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள் உண்டாட்டு. குறிப்பாக வசந்த் தீர்வு மாமையால் இருப்பான், இங்கே வந்திருக்கின்ற புவினேஷ், அதேபோல் எங்களுடைய தினகரப்பட்டினுடைய ஆசிரியர் செந்தில் வேலவசர், அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற நெஸ்டமோட்டு நிறுவனத்துடைய உரிமையாளர்கள், ரெட் சில்லி நிறுவனம், கோயின் ரயில் அகாடமி நிறுவனம், ஏஆர்வி ரெவல்யூஷன் ட்ரஸ்ட், சாஸ் அகாடமி, எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஐபவான்.